நிலவு வரும் மானாமதுரை வையாத்து தண்ணி வரும் வானத்திலே நிலவு வரும் வைகையாத்து தண்ணி வரும் வானத்திலே நிலவு வரும் மானாமதுரை வையாத்து தண்ணி வரும் வாழ உழுவ சேர்ந்து வரும் பல விரிச்சா கூட வரும் சாதி சனம் பிரிச்சால் என்ன சாதி மதம் வெறுத்தால் என்ன நிலவா நான் வருவேன் முண்டமாக படுத்துருடி நட்சத்திரத்தை நட்சத்திரத்தை மட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா அந்த சூரியன் கூட மொட்ட இரவுல பேசவும் முடியுமா சாதி மதம் இன்று காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா பிரிச்சா காதல்ல தோல்வியிட்டு யாரு பக்கம் காதல்ல நாயக இருக்கோ அது பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும் ஆம்பளை பையால இருக்கட்டும் உண்மையான காதல்ல தோல்வியிட்டா காதலுடைய வேதனை தெரியுமா அதே லட்சியபுரமா விளையாட்டுக்குளம் பஸ் ஸ்டாண்டடா அதே தானே இப்போ உட்காந்துருக்கவங்க தான் நாடக கலையை ரசிக்கிற கூட்டம் அப்போ வந்தது என் தம்பி ஊரை ஆடலும் பால் டொங்காஸ் பார்க்குறீங்க எத்தனை முள் அடைச்சாலும் கரண்ட் கம்பியை போட்டாலும் போகிற கூட்டம் போகத்தான் செய்யும் இதான் உண்மை மைசூர் அப்போ கழட்டுவியே நான் விழா கமிட்டி எங்கே இருக்காங்க நான் யார்கிட்ட காசு வாங்குறது ஐயா இருக்கீங்களா ஐயா விழா கமிட்டியே காணாமடா வந்தார் ஒரு சாமியார் அவர் சாமியாரா இல்லை சாமிக்கு நிகரானவரா வையாபுரி செந்தில்குமார் நாரதர் வேஷத்துக்கு வர்றாருன்னா பொன்னமராதி பக்கம் இடம் இருக்காது எதுக்கோ வண்டி கட்டி வருவாங்க இன்னைக்கு அவர் வண்டி கட்டி வர்றாரு பார்க்க ஆள் இல்லை அவர் போட்டிருக்க வேஷம் நாரதர் வேஷம் வச்ச முடி மட்டும் 13,000 தோப்பு மசர் உனக்கு எனக்கும் வழக்கு இருக்குடா வாடா விளாத்திக்குளம் வட்டத்துக்குண்டேன் எம்கேஆர் உனக்கு என்ன தெரியும் ராமாயணம் கேட்டால் நாரதர் பேசி போயிருவியே மகாபாரதம் கேட்டால் பேசி போயிருவியே அகனா 100 புகனா 100 மல்லிகைப்பூ 200 கதம்பா 50 ரூபாய்க்கு தம்பி கொத்தனார் மேன நீ வீட்டுக்கு போகிறது நல்லது எல்லாமே நீங்கள் பேசிடுவீங்க இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அது பதிலுக்கு தெரிஞ்சா வெளியே வா இல்லை அப்படியே காரு அந்த பிஞ்சக்காட்டில் விழுந்து ஓடிடு ஏன் தும்மம் போது 100ன்றாங்க ஆச்சு எடுத்து கொடுக்குறாரு அனிருத் சின்ன பிள்ளை தும்மும்ல 100 மறுபடியும் தும்முனா 200ன்றாங்க ஏன் அதை சொல்கிறாங்க அதே மாதிரி இடி விழுகும் போது கோயந்தான்னு சொல்லலாம் ராமசாமி சொல்லலாம் புன்றாக்குன்னு சொல்லலாம் எதற்காக அர்ச்சனை 10ன்னு சொல்றாங்க கள்ளங்குளம் கிருஷ்ணன் இல்லை பெரியப்பா தம்பி நீ போப்பா ஏன் சொல்றாங்க வெத்தலையில எதுக்கு காம்ப கிள்றாங்க வெத்தலையே கிள்ளாமல வெத்தலையில் எத்தனை பகுதி இருக்கு கண்ணாண்ணே நீ அறிவாளி அறிவு சார்ந்த பிள்ளை நீ ஏன் காம்ப கிள்றாங்க தூம்ப கிள்ளி இருக்கலாம் பம்ப கிள்ளி இருக்கலாம் எதுக்கு காம்ப கிள்றா இந்த 3க்கு விளக்கம் தெரிஞ்சா நீ கட்டையை தட்டிட்டு வா இல்லைன்னா வண்டி டிரைவரை தட்டிட்டு புதுக்கோட்டை போயிரு அவ்வளோதான் முடிஞ்சு இருக்கிற 20 பேரும் ஐயா நீங்கெல்லாம் நீதிமான் நீதிபதி என்ன ஹைகோர்ட்டில் வேலை பார்க்கல வீடுன்ற கோர்ட்டிலே நீங்க தான் நீதிபதி உண்மைதானே மிருதங்காரன் என்ன மதத்துக்கு போனானே தெரியல ஊட்டி வளர்க்குறேன் எனக்கு வயலில் வச்சுட்டு போயிடுறாங்க சின்ன பிள்ளை வேணா ஆயா வரேன் கொத்தனார் மேனே பழனி மேனே பாப்பு சாமியார் வர்றாரு அதான் சாமியாருக்கு ரெவன்யூ போட்டு வேலை நடந்துருச்சு போப்பு உன் தொழில் ஏதோ அதை கொட்டாடி என்ன நாடகர் ஓட்ட ஆளுகளுக்கு இங்கே நாடகம் புழுன்னு இருக்கு எத்தனை பேர் நாடகர் வேஷம் போட்டு இப்போ டிரைவிங் பழகிட்டு இருக்காங்க ஹலோ எக்க வைங்க ஹலோ எப்போ வரும் வருவார் சாமியார் எப்போ வரும் வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கின்றேன் இச்சிறுவன் எதிர்பார்த்து நிற்கின்றேன் இச்சிறுவன்
ராஸ்கல் காட்டவும் நாடகத்தையே மாத்தி விட்டுருவேன். எல்லா பாட்டும் நமக்கு அவுட்டு நாரதர் ஆயிரமா தவுட்டு நாரதர் ஆயிரமா ராஸ்கல் மேலோக பிரம்மன் பிரம்மா மகன் ஏ பிரம்மா ஓ மகனே செய்யும் உன் மகன் படையவட்டார் உன் மேலோகங்கள் தவிடுபடி ஒரு நாளையில் டீ கடை பேசுவா என்ன நாடகம்னே தெரியல புசு புசுன்று ஏன்னா எல்லா நாடகமும் எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் கட்டப்போன் நாடகத்தை விரும்புகிற விசுவாசிகள் கைதட்டலாம். கூட்டமும் கூடியிருக்கும் இந்த நந்தவனத்திலே கூக்குரலும் குடவரும் சாமியார் நடந்து வரும் கட்டைதானே தட்டி வரும் சாமியார் நடந்து வரும் கட்டைதானே தட்டி வரும் சாமியார் நடந்து வரும் கட்டைதான் தட்டி வரும். நீண்ட கால காவலுக்கு யாரு என்று தெரியாது நீண்ட கால காவலனுக்கு யார் என்று தெரியாது. கூட்டமோ கூடி வரும் ஓய்தோ ஓய்தோ சமரசம் உள்ளாவும் இடமே நம் வாழ்வில் காண சமரசம் குழாவும் இடமே. கிராமத்தார்கள் 3 நாடகத்துக்கு சம்பளம் தரணுங்க.
போதா கருப்பு மலை இறக்குறான் ஐயனாரு சாமி. ஏன்னா என்னையோட திறமையா பாடக்கூடியவங்க நீங்க. ஏன்னா வானா பகவான் மலை நாடகமுமே தங்களுக்கு அத்துப்படி. என்னையோட நான் போடுற வேஷம் கோமாளி வேஷம், நான் சிரிக்க வைப்பது என்னுடைய கடமை. ஆனால் தாங்கள் அறிவு சார்ந்த விஷயங்களை படித்து மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கொண்டு சேர்க்கக்கூடிய மகான் அல்லவா தாங்கள். ஹரிதாரம் பூசி முதலிலே வந்து அந்த மகாவிஷ்ணுக்கு ஒப்பாக இங்கே வருகை தந்திருக்கிறேன். தாங்கள் தான் உயர்ந்தவர், பாட்டன் பரந்தாமனுக்கு ஒப்பானவர் தாங்கள். தாங்களுடைய பாடம் தான் இந்த அளவுக்கு நிற்கிறேன். இருக்கட்டும், வாழ்க பல்லாண்டு. நாரதர் என்ற முறையை வாழ்த்துகிறேன். கோமாளி என்ற முறையில் மண்டி போடுகிறேன். ஆமா இருக்கட்டும், அதே நடக்கட்டும், நல்ல விஷயம் தான். மண்டி போடணும். எங்க போய் கோயில் இல்லை, ஆலயத்துல உக்கி போடணும். பள்ளிக்கூடத்துல முன்னாள் உக்கி போடணும், பள்ளிக்கூடத்துல காத்த தொடணும். பள்ளிக்கூடத்துல உக்கி போடணும், பள்ளிக்கூடத்துல இல்ல. பிள்ளையார் கோயிலுக்கு போனா எப்படி சாமி கும்பிடணும் ஒரு கணக்கு இருக்கு. பிள்ளையார் கோயில் போய் விநாயக பெருமான் கோயில்ல மண்டையில் கொட்ட வேண்டும் மிஸ்டர் கிண்ணிக்கோழி மண்டை. ஏய் இப்போ நேரம் உயர பேசினா அவன் திமுரு. போய் உக்கி போடணும்னா எங்க போடணும்? பள்ளிக்கூடத்துல. பள்ளிக்கூடத்துல ஓடுறதுக்கு முன்னாடி எங்க போடணும்? தான் செய்த தவறுகள் அனைத்து மன்னித்தருள்வாய் அப்படின்னு விநாயக பெருமான் பிள்ளையார் கோயில்ல போய் இருங்க. கருப்பன் கோயிலில் உக்கி ஓட்டிருக்கலாம், முருகன் கோயிலில் உக்கி ஓட்டலாம். ஏன் 2 கோயிலையும் உக்கி போடலன்னா? ஏற்கனவே 3 கேள்வியை வந்து இது பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஏன் நான் விளக்க சொல்றேன். முருகன் கோயிலில் உக்கி ஓட்டா தப்பு செஞ்சதான் முருகன் பக்கத்தில் வேலு வச்சிருக்காரு, சடக்குன்னு குத்தி போடுவாரு. அதே மாதிரி கருப்புசாமி கோயிலில் போய் உக்கி ஓட்டினா நொக்காமட்டின்னு வெட்டி போடுவார் அவர். ஆனால் பிள்ளையார் எந்திரிக்கிறதுக்குள்ள ஓடிடுவேன். அதனால தான் என்ன தவறு செஞ்சாலும் பிள்ளையார் கோயிலில் உக்கி ஓடுறா கை தட்டலாம். இந்த ஆடியன்ஸ் நமக்கு ஏற்ற ஆடியன்ஸ். அது கதையல்ல, காரணம் பாருங்க. வைகை காவிரியாரை கமண்டலத்தில் அடைத்தார் அகத்தியர். கதை விஷயத்தை சொல்லணுமா இல்லையா? போலீஸ்காரரை போட்டு விட்டு பூரா சொந்தக்காரங்க போலீஸ் உண்மையை சொன்னா உன்னையை தான் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஐயா நீங்க, நான் உண்மையை சொல்றேன். காவிரியை கமண்டலத்தில் அடைத்தார் அகத்தியர். அதை விநாயக பெருமான் காக்கை உருவம் எடுத்து காகம் தட்டிவிட்டு விரிந்து ஓடியதனால் காவிரி அப்படின்னு பேர் வந்துச்சு. சரி இருங்க, போய் உங்க வழிக்கு வரேன். காக்கை தட்டி விட்டு தண்ணி ஓடுறதுனால காவேரி. மானாமதுரை வைகையாருக்கு என்ன வரலாறு இருக்கு? மதுரைக்கு என்ன இருக்கு? வைகையாத்துக்கு நான் சொல்றேன், வைரி என்று சொல்லக்கூடிய கல்லா பிறந்து. அப்ப முனிசாமின்னு ஒருத்தன் டீ குடிச்சிட்டு பாதியை வச்சிருந்தேன், மானாமதுரை ரயில்வே கேட்டுக்கிட்டேன். அதை தட்டி விட்டுருச்சு. வைரி தட்டி விட்டு ஓடுன நதினால் வைகை நதி என்று மானாமதுரை அழைக்கப்படும். அப்ப என்ன நீ பேசின அழுச புழுத்துதா பெரியம்மா இது. அப்புறம் நான் ஏதாவது எனக்கு மூணையா பேசுனேன். வயிறு தட்டி விட்டு ஓடுற வைகை கை வை அப்படின்னு சிவபெருமானே உருவாக்கியது. வைரின்னு ஒரு பறவை இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சிவனே உருவாக்கியது. அதனால எல்லா நதிகளுமே போய் கடல்ல புகும். காவிரி போய் கடல்ல புகுற இடம் காவிரி புகும்பட்டினம் பூம்புகார். ஆனா வைகை ஆறு கடல்ல புகாது, கடல்ல போய் நேரடியாக சேராது. RS மங்கலம் ராசசிங்க மங்கலம் என்ற 48 மடையாண்ட அந்த ராமநாடுல இருக்கிற கம்மாயில ஏன் அந்த ஊருக்கு ராஜா சிங்க மங்கலம் வந்துச்சு தெரியுமா? அப்படின்னு அங்க இருந்தார் ஒரு ராசா, அவர் வளர்த்தது ஒரு சிங்கம். அவர் அப்பத்தா வேறு மங்கலம். ராசா சிங்க மங்கலம் நாடளவில் ராஜா சிங்கம் ஒன்று பேர் வந்துச்சு. அண்ணே முத்தப்பா அண்ணே டோனை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒன்றுனா மக்கள் ஊரா என் நீதிபதிகள் ஐயா தப்பா சொல்லியிருக்கேன். ஐயா தப்புதான், கை தட்டலாம். அப்ப நீ சொல்லுப்பா, தட்டாதீங்க. சொல்லுப்பா சொன்னமேனே. தப்பா சொன்னா அவங்களுக்குலாம் தெரியாதா நீ சொல்றது பிராடுன்னு? இந்த காவல்துறை இருக்கா ஐயா? என்ன எடுத்ததுக்கு இடத்துலாம் காவல்துறை என்ன விஷயம்? இன்னைக்கு காக்கி ஒரே ஒரு விஷயம், நம்மளை எல்லையில் காக்கக்கூடிய கருப்புசாமி போல் காக்கி சட்டை ஓட்டு நம்மளை சாமியாக காக்கிறது யாருன்னா காவல்துறை ஐயா. உண்மையான விஷயம், நல்ல விஷயம் தான். எவனை வரையான்னு உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கரடி தாயத்து வித்துட்டு விளாத்தி கோலத்துலேருந்து நடந்து வர்றாரு கலலி சாணியோட அல்றதுக்கு. நீ எதுக்குடா வர்ற? ஏன் சிங்கத்திட்ட கேளுங்க ஐயா. ராச சிங்கம் மங்கலம் ஏன் வந்துச்சு சொல்லுங்க? ராஜசிங்கமங்கலம்னு எதற்காக பேர் வந்ததுன்னா, அந்த ஊர்ல இருந்த ராஜா அந்த ஊர்ல இருந்த சிங்கம்மா கோவிலுக்கு போயிருக்காரு. அதனால சிங்கம்மா எங்க ஆத்தா வந்து மேலூர்ல இருக்கு. சிங்கம்மா எங்கடா ராமநாதன் பாடுபடுத்துறாங்க. நான் ஒன்று சொல்லி கொடுத்தேன், முண்டை பயில காது கேட்கல. ஒன்று சொல்றியா நீ ஒன்று? வெற்றிலை. சரிங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஏன் இது வெற்றிலை பாருங்க. வெற்றி அது வந்து வெற்றி இருங்க, மொட்டட்டின்னு வெற்றின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க அறிவு சார்ந்த சாமி. சொல்ல வர நான் சொல்லவா நீங்க சொல்லுங்க? அப்ப நான் ஒரு ரவுண்ட் போய் விளாத்துல டீ சாப்பிடுறேன். போயிட்டு வாங்க. நான் விஷயத்தை சொல்றேன். கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கேன்னா விஷயத்தை நான் சொல்லணும். வெற்றிலை அப்படின்னா சுப காரியங்கள், இந்த காரியம் செம்மையாக சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அதற்கு பேர் வெற்றிலை. எல்லா சுப முகூர்த்தத்தில் எல்லா நல்ல வேலையிலும் நல்ல செயலிலும் வெற்றிலை இருக்கும். ஆனாலும் அது வெத்திலைன்னு சொல்லலாம். காரணம்
பூவாம காய்க்காம பழுக்காம இலையா பிறந்து இலையா மடையக்கூடாது. அதனால அது வெத்து இலை. அவ அப்பாவை காப்பி வாங்க வந்திருக்கேன். வந்தலேருந்து வாயே திறக்கலையா பொண்ணு யார் மையப்பா ஏலே ஏண்டா ஆளை என்ன வந்திருக்காரு ஒரே பிஆர்சி டிப்போவில் வேலாக்குறாரு. போடா கிளாஸுக்கு உடையிட்டு உடனே முதுகு 6 மணி பெட்டியில் ஏறி இருப்பேன். நல்ல வேலையா போச்சு. ஐயோ அப்படிங்கிறதாங்க காரணம். என் மாணவர் இருங்க. வெற்றிலைன்னு எதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா அந்த இலையை வெட்டி எடுத்தாங்க. வெட்டி எடுத்த இலை வெற்றிலை. இப்ப கை தட்டலாம். ஒருத்தன் தட்டேன் ஏன்னா காலையில் சம்சா வாங்கி தர மாட்டேன்னு தட்டேன். அவங்க எதுக்கு தட்டணும்? நான் அவன் தட்டானா ஆதாயம் இருக்கு. சம்சா வாங்கி தருவேன். பாருங்க, மழை விழுகும் பொழுது இடி இடிக்கும் பொழுது ஏன் இடி இடிக்கும் போது அர்ச்சனை பத்துன்னு ஏன் சொல்றாங்க? நீங்க நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனா அர்ச்சனா பத்து அப்படின்னா இந்த பூமியில இது மகாபாரதத்துக்கு சம்பந்தமான ஒரு கதை. நான் கூட ஐசி ஆவாருங்க. இடி இடிப்பதை தேக்கி நிறுத்தக்கூடிய வல்லமை வாழ்ந்தவன் யாருன்னா அர்ஜுனன் ஒரு ஆள் மட்டுமே. ஆமா, அவனுடைய வில்லுக்கு இந்த உலகமே மதிமயங்கும். அப்பேற்பட்டதை இடி விழுகும் பொழுது தன்னுள் விழுகாம தன்னை பாதிக்காம இருக்கிறதுக்கு அர்ஜுனா பத்தம் அர்ஜுனா பத்தம் அர்ஜுனா பத்து அப்படி. அர்ஜுனா பத்தமா அர்ஜுனா பத்தா? அர்ஜுனா பத்து. ஏன் 10? என்ன காரணம்? 10 போடுவாரா? எந்த 10 இடி போடுற விழுந்த இடத்துல அப்படின்னா மறுபக்கத்து அந்த இடியை 10 பத்தக்கூடியது. இது போன மேடையில் நான் பேசுனதை காப்பி அடிச்சிட்டேன். ஏய் எனக்கு தெரியாத நீ என்ன பேச? சரி நீங்க சொன்னதை நான் காப்பி அடிச்சு விடுங்க. விளாத்தியலத்தில் லோடாக இருக்கிறாங்க பஸ் ஸ்டாண்டில் கதிரேசன் கடைக்கு. ஏன்டா அந்த அக்கப்பூர் படுத்து எது ஆய் வருதா? இல்லை அதை தூக்க முடியல, அவரால் கொண்டு போய் இறக்கி வச்சுட்டான். நீங்கள் ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பீங்க. யாரு? இதுக்கு நகைச்சுவை அவங்ககிட்ட விதைக்காதுன்னு சொன்னேன். அறுக்க முடியாது. நானா? நீங்கள் உங்களுக்கு நகைச்சுவை தின இருக்கு நான் பார்த்துட்டேன் உள்ளே. ஆமாம் ஆமாம். இப்போ எதுக்கு வந்தாங்க ஒன்றும் பேச. சரி அடுத்து என்னமோ கேட்டீங்களே? என்னது என்னது கேட்டி? இன்னொரு வெற்றிலைக்கு சொல்லிட்டீங்க. அர்ஜுனனுக்கு சொல்லியாச்சு. இன்னொன்று என்னமோ கேட்டேன். என்ன விஷயம் தெரியல. சொன்ன கேட்கத்தேன் தெரியும் மறந்துடுங்க. ஐயா என்னையா கேட்டேன்? ஐயா உங்களுக்கு இதே ஜோலி தானையா? இல்ல உண்மையிலே அறிவிச்சு வேலைக்கு போறது கிடையாது. யூடியூப்ல இதே வேலை. உண்மையிலே தலைவணங்கனுங்க. ஞாபக சக்தி இருக்கு பத்தியா? நல்லா அமல கும்பிட்டு எதிரி ஒரு டோப்புக்குள்ள விழுந்துரும். நீ மறந்துட்ட, கேள்வி கேட்டு நீ மறந்துட்ட, அதை கேட்டு நானும் மறந்துட்டேன். ஆனா அவங்க ஞாபகம் வச்சிருக்கா பாரு. எங்க அண்ணன் தானே மூத்தவர், அவர் சொல்லி கொடுத்தே அந்த கேள்வி கேட்டேன். அடிச்சு வச்சுட்டேன் பத்தியா? இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பார்த்துருவேன், எனக்கு தெரியும். என்னதான் பண்ணாங்க. தும்பும் பொழுது குழந்தைய தும்பும் பொழுது 100 அப்படின்னு ஏன் சொல்றோம்? பெரிய அளவு தும்பும் போது 120 சரக்கு விலை. பிள்ளைகளுக்கு தான் அது மாதிரி சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, ஏன் 100 வருடம் நலமோடு வாழணும். ஐயாவுக்கு நீர்மலை எடுத்து வரேன். இன்னைக்கு செடிக்கு செடி நடுவேன், செடிக்கு செடி நடுவேன். நம்ம வாழ்ந்த வாசலில் ஒரு செங்காடு ஊத்துச்சோம். போட்டு உடச்சு தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் உடச்சு விட்டு அப்படியே கடல் விழுந்து செத்து. கிரிக்காட்டுக்கு மணியை கட்டி மணியும் போச்சு ஆடு போன கதையா போகுது. ஐயா அவன் பால் கூட எடுத்து வரேன். எந்தூரோட பால் கூட அரை மண்டியில் மாலை ஓட்டு. ஐயனாருக்கு பால் கூட எடுத்தேன். நான் ஒன்று செஞ்சேன், அவன் ஒன்று செய்கிறேன். குடை உடைக்கிட்டே வந்தேன். உடைச்சா ஊரில் தெண்டை கட்டணும்னு குடத்தை கொண்டு விட்டு குடத்துக்கு அது பாருங்க. 100 ஆண்டுகள் நலமோடு வாழணும் அப்படிங்கிற 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நலமோடு வாழ 100 ஆண்டு காலம் வாழக்கூடிய விலங்கு ஒன்று இருக்கு. அது என்ன? ஏய் சும்மா எதையாவது ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்காத. இருக்கு. என்ன விலங்கு? 100 வருஷம் வாழக்கூடிய விலங்கு நகரமண்டா. டேய் டேய் ஏடா படுத்துற. 100 வருஷம் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கக்கூடிய பூ ஒன்று இருக்கு தெரியுமா? 100 வருஷத்துக்கு வாழக்கூடிய ஒரு ஜீவன் இருக்கு, ஐரை. ஆனால் பிடிச்சி தின்னு மயிரை. சிரிக்க வைக்காத, எனக்கு சிரிப்பு வருது. 42 வயசுல இறக்குற ஒரு ஜீவன் இருக்கு. தண்ணி அடிச்சவங்க. அதான் எதையாவது சொல்லாத நீ. பாருங்க 100 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கக்கூடிய பூவு. வயசுக்கு வராத ஒரு மரம் இருக்கு. என்னை பதில் சொல்ல விட, எனக்கு கோவம் வந்துச்சுன்னு. அது என்ன மரம்? அந்த மரம் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கக்கூடிய பூ கூந்தப்பனை அப்படிங்கிற பூ தான். தினசரி கடையில் கிடைக்கிற ஒரு பூ இருக்கு. பூ பூத்தோனே தினசரி கடையில் இல்லை, இப்பவே கிடைக்கும், எல்லாருக்கிட்டையும் கிடைக்கும். என்ன சிரிப்பு தான் இருக்கு? நான் சொன்னதை கேளு. சொல்லு. பூக்காத ஒரு பூ, வயசுக்கு வராத பூ. என்ன பூ? நான் சொல்றேன், சொல்லுங்க. அந்த பூவு தான் நாங்குநேரி பக்கத்தில் இருக்கிறது. அந்த மரத்தினுடைய பெயர் வயசுக்கு வரா மரம்.
எதையா இல்லை வேற என்ன சொல்கிறேன். சரி வா வா என்ன சொல்கிறேன். அப்புறம் எதிர்த்து பேசினா காலைல உன் புரிஞ்சு சம்பளம் கொடுக்க போப்பு. எதிர்த்து பேசக்கூடாது, வடை வாங்கி கொடுக்க. இல்லை இல்லை, சிரிக்க வைப்பதற்கு நான், சிந்திக்க வைப்பதற்கு நீ. ஆனால் சிரிக்க வைக்கல நான். இப்போ சொன்னது பூரா உண்மை. நல்ல விஷயம் தான். சொல்கிறாங்கல்ல, வாடா மலர், பூக்கா மலர், சுருங்கா மலர், அது மாதிரி வயசுக்கு வராத மலர். காய் கூட பூவாயி பிஞ்சாயி காயாயி கனியாகும். முந்திரி பருப்பு இருக்குல்ல, பழம் இருக்கு பார்த்தீங்களா, பழம் மறுபடியும் காயாகுமா? ஆயிருக்குல்ல. எப்படி? பிரிட்ஜில் வச்சா. என்னைக்கு என்னை கவட்டில் வச்சு தூக்கி விட போறாங்களோ. எப்படி போய் வீதியில் எழுத போறியா? ஏற்கனவே தெருவில் இருந்துரு. அப்புறம் சொல்லுவாங்க வாத்தியாரே தெரியாம நடந்துருச்சு. முந்திரி பழம் இருக்குல்ல, சொல்லுங்க. முந்திரி பழத்துக்கு ஏன் கொட்டை வெளியே இருக்கு? ஏன் இருக்கு? ஏனால் அந்த கொட்டை தான் முந்திக்கிட்டு காய்ச்சது. அதனாலதான் முந்தி காய்ச்ச கொட்டை முந்திரி கொட்டை. யாருமே கையப்ப எதிர்த்து என்ன பண்ணி பழக்கவழக்கம் சரியில்லையே. பிரம்மன் என் தந்தை படைத்தார். இந்த ஏரியா சொந்தக்காரன் நினைச்சா நீங்க எரிய போய் உட்காந்துட்டா இந்த ஆளுக்கு எனக்கு என்ன வித்தியாசப்பா? இது வேற, இது இடையில தண்ணிக்கு எனக்கு கேஸ் ஏற்ற வர்றான். அவன்கிட்ட 4 வார்த்தை ஆயிருக்க தண்ணி ஒன்று. அவன்கிட்ட 4 வார்த்தை நான் என்ன பேச விடுவேன். அவன்கிட்ட அவனை பிடிச்சி வச்சு செய்யணும் போல எனக்கு தோணுது. ஐயா அவன் பாட்டுக்கு நில்லவே என்கிட்ட மட்டும் பேச சொல்ல. நான் கேட்கறதுக்கு பள்ளிக்கூடத்து சிறுவனா கேட்கறதுக்கு தகுந்த பதில் சொல்லுவீங்களா? சொல்லுவேன். அப்படி சொல்லுங்க. சரி, பள்ளிக்கூடத்தில் படிச்ச ஞாபகம்லாம் நிறைய இருக்குல்ல? இருக்கு. கசட தபர வள்ளினம். என்னது கசக்க போகுது? வேப்பலை தின்னா கசக்கு. நம்ம கேட்குற மட்டும் பதில் சொல்லு. காலையில் அனாதையாக விட்டுட்டு போயிருவேன். கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். உரங்கையை காட்டி அரைஞ்சு விடுவேன். கசட கசட தபர வள்ளினம் சொல்லுங்க. அப்படியே கசட தவற நக்கணும். உள்ள போய் அப்பா ஆர்லி சாத்தி வச்சிருக்கேன், குடிச்சிட்டு ஆயிருக்கப்போ காலைல பள்ளிக்கூடம் போப்பா, காலைல பள்ளிக்கூடம் போகணும் போ. ஏங்க அவனே ஒரு லூஸ். அதான் என் மாணவனை அறிவாளி என்று கூப்பிட்டு கேட்ட ஒரே சாமியார் நீதான். அவன் 6 அறிவு கரெக்டாக இருந்தால் எதற்கு என்னிடம் பணிக்கு சேர்க்கிறான்? இப்ப சொன்ன சுதாரிச்சுக்கிறாங்கல்ல. அவனுக்கு 6 அறிவு இருந்தாயே எந்தில் சாமியாரும் கூட பார்க்க மாட்டேன். சான்ஸ்னா ஸ்டார்ட் போட்டு நீ கிழிச்ச கிளி போகுதுன்னா அடுத்து அதுக்கு 2. ஐயா அவனை கேட்டையில இவனை ஒரு கேள்வி கேட்டு நிப்பாட்டுங்க. அவன் இமிச்சு தாங்க முடியல. ஆகும்னா அப்படி வந்துடுறாரு. இவன் கொஞ்சம் பெரிய வேலை இருக்கேன், அதனால கொஞ்சம் பெரிய கேள்வி. மண்ணால் ஆனது பெண்ணால் ஆனது. ஐயனாரு அப்பா உன்னைத்தேன் என்னப்பா வாடா. ஐயனார் ஐயனாரு ஒன்னே நிமித்தாண்டா உன் பிள்ளை வந்திருக்கு. நார்த்தாமலை எல்லைகிலே எல்லைகிலே சாமி மலை ஏறிடுச்சு. நல்ல வேலை ஒன்றையே கரெக்டாக போனாங்களே. அவ்வளோதான். எந்த ஊரோட சாமி ஆடி டவுசரை கழட்டுச்சு. சாமி ஐயா சொல்ல என்னை தான் சாமி விட்டு என்னை காலி பண்ணிருங்க. என்னைக்கு என்னை முண்டமாக்க போகிறாங்களோ அன்னைக்கு தான் நாடகம் நிறைய. நீ பாரு அம்மனமா தெரிய போகிற. அதுக்கு தானே 7,000 போகிறேன். ஜமக்காலிட்டு போகிறாங்க பாரு. ஒரு நாளைக்கு நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. அதை மட்டும் எடுத்து பெருசாக போட்டேன். வாத்தியார் ஆண் வாக்குற இன்னொரு டவுசரை கழட்டாம மாட்டாங்க. சரி, நல்ல விஷயங்க, சிறப்பான விஷயம். நல்லா பேசணும். எதை வேணாலும். குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா. உங்க அப்பா பேர் வேலுச்சாமி. வேலுச்சாமியா? ஆமா. உங்க அப்பா பேர் என்ன? வேலு வைத்து நிற்பான் முருகப்பெருமானுக்கு மற்றொரு பெயர் வேலுச்சாமி. அந்த வேலுச்சாமியை வணங்குறதுனால் எங்க அப்பா பேர் நம்பிராசன். நம்பிராசன் கடைசி பிள்ளை. இவர் தான் அப்துல் கலாம் ஐயா தங்கச்சி மகவல்ல வேறேன். விண்கலத்துக்கு போயிட்டு அப்படியே வர்றாரு. இல்லை என்னடா எதுக்குடா அதை தூக்கி போட்டு ஓடிடு 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 போய் அந்த ஸ்நாக்ஸ் பாக்கில் பிஸ்கட் எடுத்து வைங்க. 7 மணிக்கு பஸ்ஸு பள்ளிக்கூடம் போகணும். அப்பா பேர் நம்பிராஜ். அம்மா பேரு பொம்பளை. டேய் நங்கை மோகினி. அப்படி சொல்லுங்க. அண்ணன் தம்பி எத்தனை பேர்? அண்ணன் தம்பி 2 பேர். அண்ணன் தம்பி
நீங்க மொத்தம் 7 பேரு. அப்படி சொல்லுங்க. நீங்க எத்தனாவது ஆளு? நான் 4வது ஆளு. மிச்ச பேரு செய்தி விடி கம்பெனியில் வேலை ஆகுறேன். ஏய் படுத்தாதடா. என்ன கேக்குறேன்? சீரட்டு கம்பெனியில் வேலை ஆகுறேன். எதுக்கு சாமி வரும்? ஐயா வேண்டியதா கேளு. ஐயா சாமி மட்டும் சொல்லாதீங்க. இவனை பார்த்தாவே எனக்கு அப்படி சாமி மட்டும் சொல்ல கூடாது. கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும். நான் கேக்குறேன், அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு பதில சரியா சொல்றீங்க. என்ன கேட்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பதில். கேள்விகளை நீங்க கேட்கறீங்களா நான் கேட்கவா? டேய் ஊம கோயில்ல திருவிழா கட்ட மாதிரி என்னடா அது? அறிவு முத்தி போச்சு. அதே அப்படி அறிவு அந்த அளவுக்கு ஏறிக்கிச்சு. இது என்ன இடம்? கொட்டக மேடை. என்ன டேய் நீங்க நிக்கிற இடம் என்ன இடம்? இது என்ன இடம்? பிளவுபடுத்துறேன். இது என்ன கதையின் சாராம்சமாக இது என்ன இடம்? வேள்விமலை சாரல். வேள்விமலை சாரல்னு பேர் வர காரணம்? வேள்விமலை சாரல் என்று எதற்காக பேர் வந்தது என்றால், வேள்வி என்றால் யாகம். யாகத்தை வளர்க்கக்கூடிய ஒரு முனிவர்கள், அந்த முனிவர்கள் வந்து இந்த இடத்துல 234 செங்கக்கல்லை அடுக்கி அதில் வெள்ளை கோலப்பொடி வைத்து கோலம் போட்டு அங்கனங்கன 4 எலும்பச்சம்பழத்தை அறுத்து அதில் குங்குமத்தை லேசாக வச்சு அங்கே ஒரு 1.5 கிலோ விறகு அதுக்குள்ளே ஓட்டு 3 லிட்டர் டீசலை ஊற்றி மட 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 ஓம் சுக்லா அப்படின்னு சொல்லி கும்பிட்டா அதுக்கு பேர் வேள்விமலை சாரல். அதில் என்னது டீசல் ஊற்றுறாங்களா? மண்ணெண்ணெய் கூட ஊற்றலாம். என்ன விஷயம் கேட்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லு. முனிவர் வந்து யாகம் செய்வாங்க. சரி உங்க விஷயத்தை நான் கேட்கிறேன். சரி. உங்களுக்கு அப்பா நம்பி, ஆமா, அம்மா நங்கை முகி, ஆமா, அண்ணன் தம்பி எத்தனை பேரு? அண்ணன் தம்பி 7 பேர். நீங்க எத்தனாவது ஆளு? நான் 3 பேத்துக்கு மேல 3 பேத்துக்கு கீழே. நீங்க எத்தனாவது ஆளுன்னு கேட்டேன். நான் தான் ஊட. எதுல ஊட? உங்க அம்மாவோட? அம்மாவுக்கு ஊட. டேய் அம்மா நீங்க எத்தனாவது ஆளா பிறந்தீங்கன்னு கேட்டேன். ஐயா 3 பேத்துக்கு முன்னாடி பிறந்தவன். யாருக்கு முன்னாடி? 3 பேத்துக்கு. நீங்க முன்னாடி பிறந்தீங்க? ஆமா. அவங்களுக்கு முன்னாடி? ஆமா. உங்க அம்மாவுக்கு பிறக்கல? அம்மாவுக்கு முன்னாடி தான். அப்ப எங்க அம்மா பின்னாடி என்னை சமந்து வந்துச்சு. யாரு? உங்க அம்மாவுக்கு முன்னாடி நீங்க பிறந்தீங்க? ஆமா. மிச்ச பேர்ல எங்க பிறந்தாங்க? மிச்ச பேர் அங்க பாளையங்கோட்டை தர்மாசிபத்தியில பிறந்தாங்க. ஏய் உங்களுக்கு முன்னாடி 3 பேர் பிறந்தால? ஆமா. உங்க அம்மாவுக்கு முன்னாடி? ஆமா. அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? தாய் மாமி. சொல்லிட்டாங்கல்ல. ஆமாங்க. அம்மாவுக்கு முன்னாடி வந்து இவன் மாமே. ஆமா. அவன் மாமே. ஐயா அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தவங்க நீங்க. அம்மா வயித்துல இருந்து பிறந்தவன் தான். சரி அம்மா வயித்துல இருந்து பிறந்தா உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா வயித்துல இருந்து வந்தா அண்ணன் வேணும். அண்ணன் 3 பேர் இருக்காங்க. ஆமா. உங்களுக்கு தம்பி 3 பேர் இருக்காங்க. மேல 3 பேர் உங்களுக்கு என்ன வேணும்? மேல 3 பேர் அண்ணன், கீழ 3 பேர் தம்பி. நீங்க அண்ணனா தம்பியா? நான் அண்ணனுக்கு தம்பி, தம்பிக்கு அண்ணன். ஏய் ஒரு ஆளா 2 பேராடா? ஒரு ஆள் தான். அப்ப ஒரு ஆளை சொல்லு. உன்ன அண்ணன் சொல்லு. இல்ல ஐயா அண்ணனுக்கு அண்ணன், தம்பிக்கு தம்பி. இவன் உனக்கு என்ன வேணும்? அண்ணன். நீ? நான் மச்சினே அவருக்கு. ஐயா லூசியா என்னையா இவன்ட்ட போய் கேள்வி கேட்குற? பின்னாடி நிற்க கூடாதுன்னு பல மேடை தான் சொல்லிட்டேன். இவன் எங்க பெரிய மாமையன். பெரிய மாமையன். எங்க தாய் மாமன். 2 பேரும் ஒரு வீட்ல? ஆ? நீங்க உங்க பெரிய மாமையன்? பெரிய மாமன் தான் எனக்கு பிறந்தவன். டேய் உங்க பெரிய மாமையன் உனக்கு பிறந்தானா? ஆமா. ஐயா உங்க மோஜாடே இல்லை, ஆள் உரல் மாதிரி இருக்காரு. அம்மா அப்படியா? பெரியம்மா அப்படி இருக்கும், இருட்டில் ஓட்டடிச்சு. டேய் ஐயா சுத்த முறை. ஐயா நீங்க போய் சிவசமாதி அடைங்க. சரி சரிங்க, நல்ல விஷயம், சிறப்பா பேசுனீங்க. உள்ளே ஆளோட சோனு ஆண்கள்லாம் சந்திச்சுட்டேன், பெண்கள் சந்திக்கிறேங்கிற எண்ணம் தோன்றுகிறது. என்ன தோன்றியா? தோன்றுறதா? தோன்றுகிறதா? ஆமா. என் தங்கை வள்ளி. இல்லைங்க 2. இன்னொன்று இருக்கு, அது பெரிய லூசு கண்டாளி மகன். நீங்களே லூசு. அதுவும் சேர்த்து நம்ம ஜோடிதான் இருக்கும்ல, உங்களுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கும். இந்த கொத்தனார் மையம் போயிட்டு வந்துட்டேன். ஆமா தகுந்த மாதிரியே இருக்கும். உள்ள 2 பெண்கள் இருக்காங்கல்ல, உங்களுக்கு 2 பேருமே கூட பிறந்தவங்க தான். இல்ல ஒன்னு கூட பிறந்த சகோதரி, இன்னொன்னு வள்ளி கூட பிறந்தவ, இன்னும் ஒண்ணு எங்க தோதுமாது. உங்களோட கூட பிறந்தவ தானே, கூடுவதற்காக பிறந்தவள். ஆமா. அந்த பெண்களை அழைத்து வருகிறேன். அழைத்து வாருங்கள். தாங்கள் போய் அரண்மனையில் கேட்டுங்க சாமி. தம்பி அண்ணா. தம்பி கிள்ளி வளவா அண்ணா. தம்பி சேங்க மகரா. ஒரு நாளும் இல்லாத பிரிவுகள், ஒரு நாளும் இல்லாத நெத்திரையும் என்று வருகிறது. எக்க வச்சு சார் போய்ப்பா. இதோ அண்ணனுடைய சுகத்தை சொல்லு. கூறுங்கள் அண்ணா. என் உயிரே இதய கனியே, என் தன் தம்பி பாண்டியனே, உங்களை நான் பிரிவதாலே உள்ளமல்லா எரிமலையோ, உள்ளமல்லா எரிமலையோ. உங்களை நான் பிரிவதாலே
நாளும் உங்களை விட்டு பிரிந்ததில்லை. உண்மைதான் அண்ணா. நான் என்னைக்காவது இறங்க முன்னாடி சீட்டில் உட்காரலாம் முன்னாடி போய் இறங்கி தம்பி அப்படித்தான் தம்பி. என்னன்னா டிரைவர் இவ்வளவு நாளா ஏசியை போட்டு படுத்துருக்கேன், இன்னைக்கு தான் முடி வெட்டேன். எனக்கும் இதுவரையில் தெரியவில்லையே அண்ணா. சிறு பிஞ்சு வாங்கிட்டு போ. ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி தம்பி அஞ்சாத சிங்கமே, நாம ஒரு நாளும் பிரியாத எந்த தம்பி இன்று பிரிந்தேனடா என்ன செய்வேன், இன்று பிரிந்தோமடா என்ன செய்வேன் தம்பி. அந்த ரஞ்சனி டான்ஸ் அழைச்சு ஆக வேண்டிய காரியங்களை பாரு. சரி அண்ணா. நான் அது வரைக்கும் ஆமை பரலாம பாத்துக்கிறேன். பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்க அண்ணா. ஐயோ சுடலை என்பது இதுதானோ? கண்ணை ஒடியாத்தா தாராவதி. ஏய் தாராவதியா